இப்போ வந்துட்டு நம்மளோட ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள். எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா A2Z Edu App.com அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரௌசரில் சர்ச் பண்ணுவீங்க. நீங்கள் சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட UI வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நாம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் கெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் வெல்கம் கெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் சைன் இன் பண்ணல. ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கொஷின் கிரியேட் பண்ண வந்தாலும் சரி, இல்லை டெஸ்ட் அட்டன் பண்ண வந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ணல அப்படின்னா நீங்கள் எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் எடுத்த உடனே உங்களுக்கு சைன் இன் பண்ணுதுன்னு சொல்லி கேட்கும். ஓகே, நம்ம கொஷின் கிரியேட் பண்ண செக்ஷனே ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கிரியேட் கொஷின் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சைன் பண்ணாதனால நம்மளை வந்துட்டு கூகுள் அக்கௌண்ட்டில் சைன் இன் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம சைன் இன் வித் கூகுள் கொடுத்துட்றேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் இன் பண்ணுறீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், வெல்கம் A2Z Techvalley அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கம்பெனி நேம் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கொஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண கொஷின்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, ஓகே, இப்போ கிரியேட் கொஷின்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம் கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டில் டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு கேட்கும். அதுக்கடுத்தது உங்களோட டெஸ்ட் நேம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் கரெக்ட் ஆன்சர், அதாவது ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் மார்க் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மார்க் ஃபார் ராங் ஆன்சர், இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை நெகட்டிவ் மார்க்ஸ் வேண்டியதில்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக அந்த இடத்துல 0 அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட் டைமிங்ஸ். டெஸ்ட் டைமிங் செக்ஷனுக்கு கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட டெஸ்ட் எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு கீழே இருக்கிற செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் எந்த டைமில் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, இப்போ சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்ஸ்டியூஷன் நேம், சப்ஜெக்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மார்க்கிங் செக்ஷன் உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்கள் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க் நீங்கள் கொடுத்துருங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் குறைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் 0 சிம்பிளாக கொடுத்துடலாம். இல்லை எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ் குறைக்கணுமோ அந்த நம்பரை நீங்கள் பாசிட்டிவ்லேயே கொடுக்கலாம். லெட்ஸே இப்போ வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக 2 அப்படின்னு சொல்லி கொடுத்தா போதும், அது மைனஸ் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறோம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்த உடனே கொஸ்டின் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் மட்டும் தான். ஜஸ்ட் சைன் இன் பண்ணிவிட்டு அந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் நம்பர் டிஸ்பிளே ஆகுது. மேலே வந்துட்டு உங்களோட இன்ஸ்டியூஷன் நேம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் நேம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த செக்ஷனில் அதாவது இந்த கொஷின் அப்படின்னு இருக்கிற செக்ஷனில் நமக்கு என்ன கொஷினோ அதை டைப் பண்ணிடுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இதையும் நம்ம டைப் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஷின் என்னென்னு டைப் பண்ணிட்டோம், அண்ட் 4 ஆப்ஷன்ஸையும் டைப் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான செக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எது கரெக்ட் ஆன்சரோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் கொஸ்டின் வந்துட்டு ஃபவுண்டர் ஆஃப் A2Z Techvalley அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ நான் அந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆயிரும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எந்த ஆன்சர் கரெக்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இல்லை இந்த கொஸ்டினோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த கொஸ்டினோட போதும். உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாஸ்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்லோட் ஆயிடும். சரி, இப்போ நம்ம அப்லோட் கொடுத்துருவோமா? ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணேன். அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சின்ன பாக்ஸில் டிஸ்பிளே ஆகுது. இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ செக்ஷன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டாக இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ நான் அகைன் அப்லோட் கொடுத்துட்றேன். அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொஸ்டின் அப்லோடட், இவர் டெஸ்ட் ஐடின்னு சொல்லிட்டு பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கெட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஐடி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் ஐடியை நம்ம அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலகிராம் குரூப்போ இல்லை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை உங்களோட மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் யார் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஐடியை ஜஸ்ட் காப்பி பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டீச்சரோ ஆர் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆப்போட டெஸ்ட் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட் ஐடியை வச்சு நம்ம எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்த டெஸ்ட் ஐடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ
ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், எனக்கு வந்து டெஸ்ட் ஐடியை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூஷன் நேம், அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்ட் நேம். ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ டோட்டலாக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 1 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் படிச்சுட்டு நம்ம ஆன்சர் எழுதிடுவோம். ஓகே, இதுதான் ஆன்சர் எனக்கு தெரியும். ஸோ நான் எந்த ஆன்சர் கரெக்டோ அந்த ஆன்சரை நான் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இதோட எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ எனக்கு டைரெக்டாக டெஸ்ட் கம்ப்ளீட்டட், சப்மிட் த ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிம்பிள் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இவர் டெஸ்ட் டேட்டா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. நான் கெட் மார்க்ஸ், என்னோட மார்க்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கெட் மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், என்னோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 out of 1. ஓகே, நம்ம ஃபுல் மார்க் எடுத்தாச்சு. அதுக்கு கீழே மறுபடியும் இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் எந்த இடத்துல போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துருவோம். உங்களோட யுவர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இதுவரை கண்டக்ட் பண்ண டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் பாருங்கள், டீட்டெயில்ஸ் இருக்குது. டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு, எந்த டேட்டில் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த சப்ஜெக்ட் என்ன, டெஸ்ட் ஐடி என்ன, அண்டு பாருங்கள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அண்ட் எப்படிலாம் எழுதியிருக்காங்க, அவங்களோட மார்க்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த டெஸ்ட்டோட மார்க் ஷீட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், A2Z Techvalley அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அட்டன் பண்ணதுனால நம்மளோட நேம் இருக்குது. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோ அது உங்களோட டெஸ்ட் மெம்பர்ஸோ அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, சரி, ஓகே, நான் பாருங்கள் 1 மார்க் எடுத்திருக்கேன். எவ்வளோக்கு? டோட்டல் மார்க்ஸ் வந்து 1. ஸோ 1 out of 1 எடுத்திருக்கேன். நான் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக இப்போ வந்துட்டு நம்ம ஆப் யூஸ் பண்ணிட்டோம்.